ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையை தான் பார்க்க போகிறோம். குட்டி கிருஷ்ணர் வாயில் அகில உலகம். சரி, லிட்டில் கிருஷ்ணனா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? விஷ்ணு பகவானோட 8வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? நீல நிலத்தில் மேகம் போல அழகான மேனி, பவள செவிதல்ல தவழ்கிற ஒரு குறும்பு சிரிப்பு, தலையில் ஒரு மயில் தொகை, கையில் அந்த உலகத்தையே மயக்கிற புல்லாங்குழல். அவர்தான் நம்ம கோகுலத்தோட செல்ல பிள்ளை நந்தகுமாரன், யசோதா அம்மாவோட செல்ல கண்ணன். நம்ம குட்டி கண்ணன் பண்ணுற சேட்டைகளை பற்றி பார்க்கலாம். கோகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் பசு மாடுகள் நிறைய இருந்தது. அங்கிருந்த பெண்கள் தினமும் புதுசாக வெண்ணெய் கடைஞ்சி வைப்பாங்க. அந்த வெண்ணெய் வாசனை தூரத்திலேயே இருந்து நம்ம கண்ணன் கண்டுபிடிச்சிடுவார். அவருக்கு வெண்ணெய்னா அவ்வளோ உயிர். கோகுலத்தில் பெண்கள் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வெண்ணெயை காப்பாற்ற அதை ஒரு பானையில் போட்டு உயரமான உரியில், அதாவது ஹேங்கிங் பாட்டில் கட்டி வைப்பாங்க. ஆனால் நம்ம குட்டி கிருஷ்ணர் சாதாரணமானவரா என்ன? தன் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நின்று அந்த வெண்ணெயை சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் வெண்ணெய் திருடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு பெண் சத்தம் போடாமல் பின்னாடி வந்து கிருஷ்ணரோட கையை பிடிச்சிட்டாங்க. கண்ணா, இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? இப்போவே உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் ஒன்றா சேர்ந்து யசோதா அம்மா கிட்ட வந்தாங்க. யசோதா, உன் மகனோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. எங்கள் வீட்டு வெண்ணெய் எதையுமே விட மாட்டேங்கிறான். அவனை தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு புகார் சொன்னாங்க. யசோதா அம்மா கோபமாக வந்து கிருஷ்ணரை பிடிச்சி ஒரு பெரிய உரலில் காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. யசோதா அம்மா எவ்வளோ நீளமாக கயிறு கொண்டு வந்து முடிச்சு போட பார்த்தாலும் கயிறு சரியாக 2 இன்ச் கம்மியாகவே இருக்குது. மறுபடியும் இன்னும் பெரிய கயிறு கொண்டு வராங்க. அப்பவும் அதே மாதிரியே 2 இன்ச் அளவு பத்தாமல் போகுது. கடைசியில் யசோதா அம்மாவோட விடாமுயற்சியும் அவங்க அன்பையும் பார்த்த குட்டி கிருஷ்ணர் அவராகவே அந்த கட்டுக்கு அடங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் யசோதா அம்மாவால் அவரை அந்த உரலில் கட்ட முடிஞ்சுது. நீ இங்கேயே இரு, அப்போ தான் அடங்குவேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஆனால் நம்ம குட்டி கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? அந்த உரலோடவே மெல்ல தவழ்ந்து வந்து கைத்தை அறுத்தெறிஞ்சிட்டு எழுந்து நின்னார். நம்ம குட்டி கிருஷ்ணரோட நண்பர் ஓடி வந்தாங்க. கண்ணாவா, அடுத்த வீட்டில் போய் வெண்ணெய் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கிருஷ்ணர் எனக்கு வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது நம்ம குட்டி கிருஷ்ணரோட நண்பர் ஆச்சரியமாக, என்னது வெண்ணெய் வேணாமா? அப்போது மண்ணையா சாப்பிட போகிற அப்படின்னு கேலியே கேட்டாங்க. அதுக்கு நம்ம குட்டி கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், நான் மண்ணு தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு ஒரு கை மண்ணை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டார். குட்டி கிருஷ்ணரோட நண்பர் உடனே யசோதா அம்மா கிட்ட ஓடி போய் சொல்ல, அம்மா வேகமாக ஓடி வந்தாங்க. கண்ணா, வாயத்தில் மண் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. கிருஷ்ணர் பயப்படுற மாதிரி மெல்ல வாயை திறந்தாங்க. அங்கே தான் அந்த அற்புதம் நடந்தது. அந்த சின்ன வாய்க்குள்ளே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்னு முழு உலகமே தெரிஞ்சுது. இதை பார்த்த யசோதா அம்மாவுக்கு, நம்ம கனவு காண்றோமா இல்லை இது நிஜமா? என் குட்டி கிருஷ்ணருக்குள்ளே இவ்வளோ பெரிய உலகம்னு நினச்சி அப்படியே திகைச்சு போய் நின்னாங்க. யசோதா அம்மா திகைச்சு போய் நிற்கிறத பார்த்ததும் நம்ம நந்தகோபர் அங்கே வராரு. யசோதா நடந்ததை சொல்ல, அப்போ அவர் சொல்கிறார், யசோதா, நம்ம குட்டி கிருஷ்ணர் சாதாரண குழந்தை இல்லை. அவர் இந்த அகில உலகத்தையே காக்கிற அந்த பரம்பொருள். அந்த இறைவனே நம்ம மேலே இருக்கிற அன்பால் நமக்கு குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறார். பார்த்தீங்களா குட்டீஸ், யசோதா அம்மாவோட விடாமுயற்சியையும் பாசத்தையும் பார்த்து தான் அவர் உரலில் கட்டுப்படவே ஒத்துக்கிட்டார். இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நீதி என்னென்னா, அதிகாரத்தை விட அன்புக்கு தான் சக்தி அதிகம். அதனால் குட்டீஸ், நாமளும் எல்லார்கிட்டேயும் எப்பவும் அன்பாக இருக்கணும். சரி குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி, குட்டி கிருஷ்ணர் தனது வாய்க்குள் முழு உலகத்தையும் யாருக்கு காட்டினார்? ஆப்ஷன் ஏ யசோதா, ஆப்ஷன் பி நந்தகோபர். உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.